ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா 125cc பைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. இதில் ஃபேமிலி யூசேஜுக்கு எந்த பைக் செட் ஆகும், இல்லைப்பா நான் யங்ஸ்டர் எனக்கு எந்த பைக் செட் ஆகும் அப்படின்றதான் உங்களோட கேள்வியாக இருக்கும். அந்த கேள்வியோட பதிலை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ யங்ஸ்டர்ஸ் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க? டிசைன். ஸோ டிசைன் ரிலேட்டடாக எந்த வெஹிக்கிள் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம் 125 டிசைனும் NS 125 டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா டிசைனாக ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர் ஒரு பெட்டரான டிசைன் இருக்கக்கூடிய ஒரு 125cc பைக் பார்க்குறீங்க அப்படின்னும் போது NS 125 இல்லை எக்ஸ்ட்ரீம் 125 ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை ஹைவே ரைடுக்காக பார்க்குறீங்க அப்படின்னாலுமே எக்ஸ்ட்ரீம் 125 ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா இதில் அதை மட்டும்தான் ABS பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் வந்து ஃபேமிலி பர்சன், என் வீட்டில் வந்து அப்பா அம்மா உட்காரணும், இல்லை ஒய்ஃப் ஒன் சைடாக உட்காருவாங்க, அதுக்கு எந்த பைக் செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அப்படி கேட்குறவங்களுக்கு SP 125 நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதோட சீட்டோட லென்த் அப்படிங்கிறது மித்த எல்லா வெஹிக்கிள்ஸோட கம்பேர் பண்ணும்போது லென்த்தாக கொடுத்துருக்காங்க. இதை விட சீட்டோட லென்த் அதிகமாக இருக்கிற இன்னொரு மாடல் இருக்குது. அது எதுன்னு கேட்குறீங்களா? ஃப்ரீடம் 125 தான். பட் நான் ஏன் அதை சொல்லலை அப்படின்னா அதோட சீட் ஹைட் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஹைட்டான ரைடருக்கு தான் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னோட ஹைட் 5.8, என்னாலே பார்த்தீங்கன்னா 2 காலை வந்து சரியாக கீழே வந்து வைக்க முடியல. அதனால தான் நான் அதை சொல்லலை. ஸோ ஃபேமிலி யூசேஜுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா SP 125 ப்ரிஃபர் பண்ணுங்கள், இல்லைனா பல்சர் 125 ப்ரிஃபர் பண்ணுங்கள். இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா சீட் வந்து நல்ல லென்த்தான சீட்டாக கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட் ரிலேட்டடாக பெட்டராகவே இருக்குது. ஸோ இங்கே இருக்க எல்லா வெஹிக்கிளோட ஒரு டீட்டெயில் கம்பேரிஷன் ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள்.